சொல்லிட்டு இருக்கீங்க என்னை பற்றி முன்னாடி வச்சா அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாத்துக்கும் வணக்கம். நான் மொத்தம் 7 டேங்க் வச்சிருக்கேன். ஒரு 2 பான் செட்டப் வச்சிருக்கேன், ஒரு ட்ரம் வச்சிருக்கேன். அந்த ட்ரம்மில் ஒரு மீன், பான் செட்டப்பில் நிறைய மீன் இருக்கும். பான் செட்டப் 2 நான் ஒரு பான் செட்டப், ஒரு ட்ரம், ஒரு டேங்க் காமிப்பேன். அதை நீங்கள் பார்த்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி மற்ற எல்லாத்தையும் காமிப்பேன். ஒரு டேங்க் மட்டும் ஆஸ்கர் இருக்கும், மற்ற டேங்க்ல உங்களுக்கு பிடிச்சி மீன் அது எந்த மீன் யோசிங்க. ஓகே, இப்போ வந்து நான் வந்து காமிக்கிறேன். இதுதான் வந்து பான் செட்டப். இதில் வந்து ஸ்னேல் இருக்கும், கணக்கு தெரிஞ்ச பாருங்க. அது வந்து பட்டம் வந்துருக்கேன். ரெண்டு ஸ்னேல் காமிச்சேன். அங்கே தெரியுதா, இந்த இருக்கும் ஸ்னேல் இருக்கும். இந்த இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மீன் இருக்கும். கியூட்டா கொஞ்சம் அந்த மீனை பார்க்கணும். கொஞ்சம் இது பண்ணிங்கன்னா தெரியுதா, கருப்பில் மொழி குட்டியெல்லாம் இருக்கும், ஏகப்பட்ட இருக்கும். இந்த டப்பி கூட அப்படியே இருக்குது. பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த பான் செட்டப். ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம இந்த இடத்துக்கு வந்து வந்துட்டீங்கன்னா ஒரு பெரிய ட்ரம், இந்த ட்ரம்மில் ஒரு சின்ன போய் வச்சுங்க பாரு. அதுதான் கொஞ்சம் உங்களுக்கு கிளியராக தெரியாதுன்னு நினைக்கிறேன். கிளியராக தெரியுதா, இந்த மீன் வந்து நான் ஏன் இவ்வளோ பெரிய செட்டப் விட்டுருக்கேன்னா அது குறிச்சிருக்கு. இது வந்து ரெண்டு ஸ்பீடாக மூமெண்ட் ஆகிறதுக்காக விட்டுருக்கேன். இது ரொம்ப பெருசாக வளரும், அதுக்காக விட்டுருக்காங்க. சரி, இப்போ இது வரைக்கும் பார்த்தவங்க எனக்கு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ நான் வந்து உங்களுக்கு டேங்க் காமிக்கிறேன். இதுக்குள்ள நான் இன்னும் கப்பி, ஃபைட்ரு, ஷார்க்கு, அதுக்கப்புறம் ஒரு 2 கொய் விளாண்டுருக்கேன். இப்போ நம்ம வந்து மேலே போகலாம். இப்போ க்ளோஸில் பார்க்க போறீங்க. பார்த்தீங்கன்னா இருக்கா, இதில் ஃபைட்டர் இருக்கும், ஏஞ்சல் இருக்கும், கப்பி இருக்கும். கப்பியில் ஃபைட்டர் இருக்கும், மௌலி இருக்கும், ஏஞ்சல் இருக்கும். அவ்வளோதான் மக்களே, அவ்வளோதான் இல்லை இருக்குது. நான் இன்னும் உங்களுக்காக இன்னும் 6 டேங்க் காமிக்கணும். டேங்க் மட்டுமே ஒரு பான் செட்டப் 6 டேங்க் காமிக்கணும். இதை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மேடம் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம தூரத்துலேருந்து லுக்கு போட்டு லைட்டை போட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அழகாக இருக்கும். எல்லா மீனுக்கும் நான் ஒரே ஃபுட்டு தான் போடுறேன். பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறது வந்து இந்த கொய்யா அந்த இது மாதிரி போடுறது. அதுக்கப்புறம் இது வந்து கப்பிக்கு, அதுக்கப்புறம் ஃபைட்டர் இருக்கும். ஃபைட்டரும் அப்படியே இருக்கும். இப்படி ஆஸ்கர், டெட்ரா பைட்ஸ், அதுக்கப்புறம் டைம் ஆஸ்கர் இருக்குது. அதெல்லாம் நான் அந்த மீனுக்கு போடும்போது லைவாக காமிக்கிறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.